பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, அக்காலத்தில் தேச துரோகிகளுக்கும் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தீங்கு செய்யும் ஜனங்களுக்கு ரோம பேரரசு கொடுக்கும் தண்டனைதான் சிலுவையின் மரணமாகும். சிலரை சிங்கத்திற்கு இரையாக கெபியிலே போடுவார்கள், சிலரை அக்கினி சூளையிலே எறிவார்கள், சிலரை வாளால் அறுப்பார்கள். ஆனால் சிலுவை மரணம் என்பது கொடிய வெயிலடிக்கிற நேரத்தில் பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை சிலுவையில் 3 ஆணிகளால் அறைந்து முள்கிரீடம் சூட்டி ஈட்டியால் குத்தி கால் எலும்புகளை முறித்து கொலை செய்வது கோரமான மரணமாகும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தொங்கினது சாபத்தின் அடையாளமாகும். நம் மீது இருந்த சாபங்களை நீக்குவதற்காக சாபமான சிலுவையை தன் மீது ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்ததின் மூலம் நம் மீது இருக்கும் சாபங்கள் நீக்கப்படுகிறது, விசுவாசத்தின் மூலம். ஆகவே உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளையோ மற்றும் உங்கள் உடல் நலத்தை கெடுக்கும் சாபங்கள் எல்லாம் நீங்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் இருந்து வரும் இரத்தத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுவதன் மூலமே. அன்பானவர்களே, உங்கள் மீது எந்த சாபமும் தலைவிரித்து ஆடினாலும் விடுதலை பெறும் இடம்தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. ஆகவே கல்வாரி சிலுவையை தியானித்து விசுவாசித்து சிலுவையில் இருந்து வெளிப்படும் வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இதை விசுவாசித்து உங்கள் சாபங்கள் நீங்கி உங்களுக்கு விடுதலை தந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி எல்லா சாபத்திற்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டிரு. நன்றி சொல்கிறப்பா. இன்றைக்கு சாபங்களினால எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது, எத்தனையோ தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போகட்டும். கல்வாரி சிலுவையிலே சாபங்களை நீக்கி நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். அந்த விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.